ஆட்சின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு அதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. எப்படி மானிட்டர் பண்ண போறீங்களா? பொறுத்திருந்து பாருங்க. 9 அமைச்சர்கள் மட்டும்தான் 10 வருஷம் 10 அமைச்சர்கள் மட்டும்தான் பொறுப்பேற்றிருக்கோம். மற்ற அமைச்சர்களை விரிவாக்கம் ஒத்துறி இருக்கும். அதிமுகவில் உள்ள வர்றது வாய்ப்பு இருக்கா? பொதுவாக எப்போதுமே அப்படிதான். புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற போது 7 பேர் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இது பண்ணுவாங்க. இது முதலமைச்சருடைய நிலையில் நின்று எப்படி இதை இயக்குவது என்பது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலும் இப்போது ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான். அதுதான் இப்போ இருக்கிற நிலை. நெருக்கடிகளை சமாளிக்கிற திறமை நம்முடைய தமிழக வெட்டிக்கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரால் முடியும். சரியான பதமா அது? உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பத்தி தெரியாது, அங்க இருக்க பொசிஷன் தெரியுமா? இல்ல பொருளாதாரம் என்பது படிப்படியாக ஆய்வு செய்துதான் அதிலே தெளிவான விளக்கத்தை சேர முடியுமே தவிர நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் இப்போது உடனடியாக பதில் சொல்ல இயலாது. மாவட்ட செயலாளர் நீக்கியிருக்காங்க 2 பேர்த்தை. இன்னும் அதிமுக அந்த கட்டத்தில் 2 பேர் கிளாஸ் ஆகிட்டு. பொதுவாக அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதுதான் என்னால் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம், அது மாற்றிக்காட்டும். மகளிர் உரிமை தொகை ஒரு சிலருக்கு கிடைக்கலங்கிற ஒரு இது வந்திருக்குன்னா 2 நாள் ஆச்சு. இத்தனை கேள்வி கேட்டா நீங்க யோசிச்சு ராத்திரி படுத்துட்டு கேட்டிருந்தீங்கன்னா இருங்க. என்னுடைய கேள்வி என்ன? இப்போதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிரு இல்லைங்க. ஒரே நிமிஷம் இருங்க. கேபினட் இது பண்ணி போர்ட்போலியோ அலர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போதான் சென்னைக்கே போகிறோம். அதுக்குள்ள இவ்வளோ கொஸ்டின் கேட்டால் எப்படி? அதிமுகவை காலி பண்ணது எடப்பாடி தான். மைக் பிடித்து வெளுத்து வாங்கிய அமைச்சர் செங்கோட்டையன். தமிழக அரசியல் களத்தில் புதிய வேக அரசின் நிதியமைச்சராக பொறுப்பேற்றுள்ள KA செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிரடி விமர்சனம் ஒன்றை முன்வைத்துள்ளது. ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையும் அதிர வைத்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி சுயநலப்போக்கால் அதிமுக முற்றிலும் வலுவிழந்து தரைமட்டமாக போயிருக்கிறது. கட்சியில் தான் ஒருவர் மட்டும் பவர்ஃபுல்லாக இருந்தால் போதும் என்று அவர் நினைக்கிறார் என மிக காரசாரமாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதிமுகவில் நிலவும் இந்த ஒற்றையாட்சி மற்றும் சர்வாதிகார போக்கு வரும் நாட்களில் தங்களது அதிரடி நகர்வுகள் மூலம் நிச்சயம் மாற்றி காட்டுவோம் என அவர் சவால் விடுத்துள்ளார். தாவேகா அமைச்சரவையில் கஜானாவை நிர்வகிக்கும் பவர்ஃபுல் பொறுப்பை பெற்ற கையோடு அதிமுகவின் மூத்த முன்னாள் தலைவரான செங்கோட்டையன் EPSஐ குறிவைத்து இப்படி ஓப்பனாக பாய்ந்திருப்பது EPS கூடாரத்தை நிலையுறைய வைத்துள்ளதோடு சோசியல் மீடியாவிலும் விவாத புயலை கிளப்பியுள்ளது.